ஹலோ காய்ஸ், இன்றைக்கி காலையிலே எந்திரிச்சதுமே வெளியே லவ் பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு போட ஃபுட்டு போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கும் போட்டுட்டேன் அப்படின்னா இப்போவே போட்டால் தான் நம்ம ஒரு மணி நேரத்தில் ட்ரெஸ்ஸும் துவைச்சி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம காய போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் நான் காலையிலே நம்ம துவைக்க போட்டோன்னா தான் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல. காலையில் வெயில் பட்டு நமக்கு ட்ரெஸ்ஸும் காஞ்சி கிடைக்கும். அதனால் காலையில் நான் எப்போவுமே போட்டுருவேன். இதெல்லாம் போட்டு முடித்ததும் பசங்களுக்கு ஃபுட்டு, சின்னவனுக்கு ஃபுட்டு தான், இது கஞ்சி தான் வச்சுருந்தேன். அதையும் கொடுத்துட்டு அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்கவே முடியலை. அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் அடுத்து நைட்டு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன். நானும் சின்னவனை தான் கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறமா என்னென்னா சுத்தமாக என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாமல் ஆகிட்டு, அவனுக்கு ரொம்ப முடியாமல் ஆனதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பாத்திரம் எல்லாம் கிடந்துச்சு. அவனுக்கு பட்டுக்கு மருந்து கொடுத்துட்டு, சின்னவனுக்கு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க வச்சதுக்கப்புறம் தான் கிச்சன் பக்கமே வந்தேன். ஏன்னா மறுநாள் ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால நம்ம கிச்சனை ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சா தான் நமக்கு காலையில் வேலையெல்லாம் பார்க்க முடியும். அதுக்காக கிச்சன் பக்கம் வந்தாச்சு. இன்றைக்கி சீக்கிரம் நிறைய வெசல்ஸ் எல்லாம் பாத்திரம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இதை எப்படி குயிக்காக வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பார்க்குறோம். முதல்ல கிச்சனுக்குள்ளாடி வந்தோன்னாலே நமக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகும். இவ்வளோ வெசல்ஸ் இருக்குது, நம்ம எப்படி வாஷ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் ஃபஸ்ட்டு நான் என்னென்ன பண்ணணும்னா, நம்ம பாத்திரம் கழுவி வைக்க வேண்டிய பாத்திரம், அதுக்குள்ளாடி ஏதாச்சும் பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேஸ்ட்டு போடுறதுக்கு இதை டஸ்ட்பின் இருக்குல்ல, அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நம்ம ஏதாவது வேஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் போட்டு, ஏன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது வேஸ்ட் இருந்துச்சுன்னா கையொன்னே எடுத்து போடலாம். அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பாத்திரம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, மொத்தத்தையும் எடுத்து வாஷ் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பாத்திரத்தை எடுத்து சிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதிலிருந்து அவ்வளோ பாத்திரத்தை நம்ம முதல்ல வாஷ் பண்ணோம். சிங்கு நிறைய அளவுக்கு நீங்கள் பாத்திரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் இருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரமாக எடுத்து வெளியே தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அவ்வளோத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சிடணும். அதுக்கப்புறமா அடுத்த செட்டு நம்ம எடுத்து சிங்குக்குள்ளாடி போடணும். அந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு கழுவுற கஷ்டமே தெரியாது, ஈஸியாக கழுவி முடிச்சிடலாம். வேணும்னா ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எப்படி வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எனக்கும் கொஞ்சம் ஐடியா கிடச்சது மாதிரி இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு நான் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எனக்கு ரீஃபில் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. எல்லாத்தையுமே முடித்தா மட்டும்தான் என்னால் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக டேயை ஸ்டார்ட் பண்ண முடியும். பிள்ளைங்க இருக்க வீட்டில் எல்லா வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இருக்கும். குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளால் எந்த வேலையுமே ஓடாது இல்லையா. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஒரு சுத்தமாக எனக்கு எதுவுமே பண்ண முடியாமல் ஆயிட்டு. அவனுக்கு என்ன பண்ணிச்சுன்னா ஒரே வாந்தி, லூஸ் மோஷன் அந்த மாதிரி இதாக இருந்துச்சு. அதனால தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு காமிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்தோம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, அவன் தூங்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எல்லா பாத்திரத்தையுமே ஸ்பீடாக ஒரு 50 to 20 மினிட்ஸ்க்குள்ளாடி அவ்வளோ பாத்திரத்தையுமே வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். வாஷ் பண்ணி ஓரளவுக்கு எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு திருப்தியே ஆச்சுது. அதுக்கப்புறமா ஆயில் கண்டெய்னர்லாம் ரீஃபில் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எனது க்ராசரிஸும் கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. முந்தின நாளே நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு மறுநாளைக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், என்னோடய கிச்சன் இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு, இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.